இனியாச்சும் கண்மணி அன்பு கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும். கூடிய சீக்கிரமே அன்பு கண்மணி ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு திருவிங்க அன்புறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அன்போட நிலைமையை பார்த்து கண்மணி ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க. நம்மளால தான் அன்புக்கு இப்போ இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குற்ற உணர்ச்சியில இருந்தாங்க. சாமி கிட்டலாம் கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேண்டிக்கிட்டாங்க. அன்போட நிலைமை ஓரளவுக்கு ஓகேவாயிடுது. அன்புக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி காலையில் முடிய கண்மணி வந்து பார்த்துக்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அன்புக்கிட்ட வந்து ரியாக்ஷன் தெரியுது. நெக்ஸ்ட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அன்புவோட கண்டிஷன் ஓகே, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் டயத்துக்கு சாப்பிடணும், இவர் உடம்பு வீக்காக இருக்குது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம கண்மணியுமே வந்து அன்புக்கிட்ட வந்து டேப்லெட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து இது இப்போ சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அன்பு அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்றாங்க. எல்லாமும் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்த கண்மணி பார்த்திங்கன்னா அன்புக்காக வந்து சமைக்கிறாங்க. அதை பார்த்தா கண்மணியோட அம்மா கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படி நீ பண்ணுற, மாப்பிள்ளை மேலே கோவத்தை கொட்டுற, இனியாச்சும் மாப்பிள்ளைக்கிட்ட நீ வந்து நல்லபடியாக நடந்துக்கோ, நீ மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வாழணும்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, எனக்கு அவரோட நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்றுணர்ச்சியாக இருக்குது. அதனால தான் அவருக்கு முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். அவரை நல்லபடியாக டாக்டர் வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கிறாரு. இப்போது அவரோட உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது. அதனால் அவர் ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதனால தான் அவருக்காக சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமும் செய்கிறேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் மேலே எனக்கு கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. கண்மணியோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னடி கண்மணி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேன்மொழி இருந்துக்கிட்டு, கண்மணி என்ன வேணாலும் சொல்லு, நீ அன்பு சார் மேலே உசுரையே வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சது. அவர் மயக்கம் போட்டு கடந்தப்போ நீ பார்த்த உடனே எவ்வளோ துடிச்சு போன, அவரோட நிலைமையை பார்த்து எப்படியெல்லாம் அழுத. கண்மணி சும்மா எதனாலும் பேசிகிட்டு இருக்காத, உன்னோட பாசம் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீ சும்மா வெளியே தான் அவர் மேலே கோவத்தில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிற, மற்றபடி உன் மனசில் அவர் மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி இருந்துக்கிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, அவர் இடத்துல வேற யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன், எனக்கும் மனிதாபிமானம்லாம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் அவருக்கு போய்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்புக்காக ஒன்று ஒன்று பார்த்து எல்லாமும் சமைச்சு கொண்டு போகிறாங்க. அன்பு பார்த்திங்கன்னா அப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. அன்பு எதுவுமே வந்து பேசாமல் இவ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அமைதியாக வந்து கண்ணு மூடி தூங்குறாங்க. நெக்ஸ்ட்டு கண்மணி வராங்க. இங்கே பாருங்கள், டைம் ஆகிடுச்சு, டேப்லெட் சாப்பிடணும், வாங்க உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, நீ யார், எனக்கு எதுக்காக நீ சமைச்சு கொண்டு வர, நீ சமைச்சு கொண்டு வந்ததெல்லாம் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போ, எனக்கு சாப்பிட தெரியும், எனக்கு டேப்லெட்டும் போட்டுக்க தெரியும், உன் அக்கறைலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, எந்த பாசமும் கிடையாது, ஒரு மனிதாபிமானத்தில் தான் எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நிலைமைக்கு நான் தான் காரணம், அதுக்காகவே நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, மற்றபடி உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. உங்கள் மனிதாபிமானம் எதுவும் எனக்கு தேவையில்ல, சரிங்களா, நீங்கள் கொண்டு வந்ததை நீங்களே எடுத்துகிட்டு போங்க, எனக்கு சாப்பிட தெரியும், எனக்கு பசிக்கிறப்ப நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், சும்மா வரட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு எழுந்திரிங்க, எழுந்திரிச்சு சாப்பிடுங்க, டேப்லெட் போடணும். டாக்டர் என்ன சொன்னார், உங்கள் உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது, டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு தானே, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுக்காக இதெல்லாம் எனக்காக பண்ணிகிட்ருக்கிற, அதான் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேல, நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு போகவே மனசு இல்லை. பரவாயில்ல, இவர் எவ்வளோ வேணால் திட்டட்டும், நம்ம வாங்கிக்கலாம், நம்ம மேலே தப்பு இருக்குது,
ஆனால் நம்ம இங்கேருந்து போகக்கூடாது இவரை சாப்பிட வைக்காம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி முடிவு பண்ணி அங்கேயே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து அன்பு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுந்திரிங்க, சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே வந்து அன்புவை வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குற, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் போக முடியாது, உங்களை சாப்பிட வைக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு இருந்துட்டு, இப்போ என்ன நான் சாப்பிடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவ்வளோதான், நீங்கள் சாப்பிட்டா நான் இங்கேருந்து போயிடுவேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், எனக்கு ஒன்றும் உங்களை தொல்லை பண்ணணும் அப்படின்லாம் வந்து எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை என் முன்னாடியே இப்போவே சாப்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உன்னோட என்ன பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க. ஆனால் அவரால் முடியலை, கொஞ்சம் கூட அவருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. கையெல்லாம் வந்து வலிக்குது, அப்படியே கையும் நடுங்க ஆரம்பிக்குது. கண்மணி அதை பார்த்துட்டு, என்ன இவரால் சாப்பிடக்கூட முடியலையே, பாவம் இவர், உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை போல், சரி பரவாயில்ல நம்மளே ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஊட்டி விட்றாங்க. ஆனால் நம்ம அன்பு வந்து நீ எதுக்காக எனக்கு ஊட்டி விட்ற, எனக்கு சாப்பிட தெரியும், நீ போம்மா ஃபஸ்ட் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் போக முடியாது, இங்கே பாருங்கள் இப்போ உங்களால் சுத்தமாக முடியல, இப்போது நீங்கள் இதை சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும், டேப்லெட் வேறு நீங்கள் போடணும், என்ன கோவப்படாமல் நான் ஊட்டி விட்றேன் சாப்பிடுங்க, இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க, இந்தாங்க வாயை திறங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்களே அவங்க கையால் அன்புக்கு ஊட்டி விட்றாங்க. இன்னொரு பக்கம் தேன்மொழி இருந்துக்கிட்டு, ஒருவேளை அங்கே அன்பு சாரும் கண்மணியும் சண்டை போட்டுட்ருக்குறாங்களோ, இந்த கண்மணி வந்து சும்மாவே இருக்க மாட்டா, போனவ இன்னுமே ஆளை காணா, சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனா, இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி அப்புறம் நம்ம கண்மணியோட அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சுறாங்க. கண்மணியோட அம்மா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. இங்கே என்ன நடக்குதோ ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தேன்மொழி இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நானே போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி போகிறாங்க. கதவு ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம தேன்மொழி வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் நடக்குது, சத்தம் எதுவும் வரலையே, ஒருவேளை சமாதானம் ஆயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி ஒரு டவுட்டில் தான் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படியே தேன்மொழிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. கண்மணி அன்புக்கு ஊட்டி விடுறதை பார்த்துட்டு தேன்மொழி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஐயோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குதே, அங்கே இந்த கண்மணி என்னெல்லாம் பேசிட்டு வந்தால் அவர் மேலே கொஞ்சம் கூட பாசமே எனக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே பாசத்தை அப்படியே கொட்டிகிட்டு இருக்காளே, ஊட்டி விட்டுருக்காளே, இதை இப்போவே நம்ம போயிட்டு அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா கிட்ட வந்து தேன்மொழி, அம்மா அம்மா என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன தேன்மொழி, அங்கே எதுவும் பெரிய பிரச்சனையா, மாப்பிள்ளை ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அங்கே நடக்கிறதே வேறம்மா, நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே எதுவுமே பிரச்சனைலாம் இல்லை, அவங்க 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க போல், கண்மணி அன்பு சாருக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கண்மணியோட அம்மா சித்திக்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது, நம்பவே முடியல. என்னடி சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அட ஆமாம், நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன், வாங்க அதை பார்த்து எனக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி கையோட கண்மணியோட அம்மா சித்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுமே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த டைமில் நம்ம அன்புக்கு வந்து அப்படியே புறையேறுது. நம்ம கண்மணி அப்போ கூட அப்படியே துடிச்சு போயிறாங்க. கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணியை நம்ம அன்பு குடிச்சிட்டு, நீ இவ்வளோ அள்ளி ஊட்டுனேன்னா நான் எப்படி சாப்பிட முடியும், நீ கொஞ்சமாக தான் எனக்கு ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சாரி, நீங்கள் ரொம்பவே பசியில் இருக்கிறீங்களே அதனால தான் அதிகமாக ஊட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக என் வாயை நான் அவ்வளோ பெருசா இவ்வளோ சாப்பாடு ஊட்டினேன்னா என்னால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி எல்லா சாப்பாடையுமே அன்புக்கு வந்து ஊட்டி முடிச்சுட்டு அவரை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவருக்கு டேப்லெட்லாம் வந்து கொடுத்து அவரை சாப்பிட வச்சிடுறாங்க. அதை ஒரு பக்கமாக நம்ம கண்மணியோட அம்மா சித்தி எல்லாருமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி இருந்துக்கிட்டு, சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கண்மணி வீட்டுக்கு வராங்க.
எதுவுமே தெரியாத மாரி தேன்மொழி, நம்ம கண்மணியோட அம்மா எல்லாருமே கண்மணிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. "என்ன கண்மணி நீ போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்ளோ நேரம் அங்கே என்னதான் பண்ண? சாப்பாடு குடுத்துட்டு வரேன்னு தானே சொன்ன? இல்ல நீயே சாப்பாடு அவருக்கு ஊட்டி விட்டுட்டு வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்றாங்க. நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு, "நான் எதுக்கு அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு போறேன்? அ அவரு சாப்பிடுற வரைக்கும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அவ்வளோ நேரம் இருந்தேன். இல்லைன்னா அப்போவே கிளம்பி வந்திருப்பேன். ஏன்னா, அவர பார்க்கவே பாவமா தான் இருக்குது. சுத்தமா அவரால முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஆ எல்லாம் எங்களுக்கு தெரியும் கண்மணி. போதும் போதும் நிறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி இருந்துக்கிட்டு சொல்றாங்க. "என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லாவே பொய் சொல்ற கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி இருந்துக்கிட்டு சொல்றாங்க. எங்க கண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. நம்ம கண்மணியோட அம்மா, சித்தியெல்லாம் கண்மணிய பார்த்து சிரிக்கிறாங்க. "உனக்கு என்னதான் இருந்தாலும் மாப்பிள மேல ரொம்ப பாசம் இருக்குது கண்மணி. அத எதுக்கு தான் இப்படி எங்ககிட்ட வந்து மறைக்கிறியோ தெரியல. அவர் என்ன யாரோவா? உன்னோட புருஷன் தான. உன்ன தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் தான. அ நீ அவர் மேல அ அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ. அத எதுக்கு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "நீங்க தான் தேவையில்லாம அவர் மேல எனக்கு ஒண்ணும் பாசமும் இல்ல, ஒண்ணுமும் இல்ல. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன். "ஏய் தேன்மொழி நீ வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.